கலாச்சாரம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மியூசியத்துல இருக்கிற பழங்கால பொருட்களோ இல்ல பண்டிகைக்கு போற பாரம்பரிய உடையோ தானே. ஆனா இன்னைக்கு நம்ம அலச போற இந்த விஷயம் ரொம்பவே வித்தியாசமானது. கலாச்சார பன்முகத்தன்மை, அதாவது கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்துக்கானது கிடையாது. அது மனித குலம் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கான ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒரு வியூகம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம ரொம்பவே ஆச்சரியமான ஒரு மைய கேள்விக்குள்ள நாம நேரடியா நுழைவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது உலகத்துல நடந்துட்டு இருக்கிற போர்கள், ஆயுத மோதல்கள்ல 75% திடீர்னு நின்னுட்டா எப்படி இருக்கும்? எந்த ஒரு அரசியல் ஒப்பந்தமும் கையெழுத்தாகல, எந்த ஆயுத தடையும் வரல, ஆனாலும் போர் நின்னுடுச்சு. இது நிஜமாவே சாத்தியமா? இந்த 75% அப்படிங்கிற பிரம்மாண்டமான நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலக அமைதி எந்த ஒரு தலைவராலும் கொண்டு வரப்பட்டது கிடையாது. இது நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்களையோ இல்ல வேற மொழி பேசுறவங்களையோ பார்க்குற விதத்துல ஏற்படுற ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் மாற்றத்தால, அதாவது உளவியல் மாற்றத்தால மட்டுமே சாத்தியமாகிற ஒரு அற்புதம். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். குறிப்பா வரப்போற மே 21 கொண்டாடப்பட இருக்கிற உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினத்தோட முக்கிய நோக்கமே இதுதான். வறுமை, பருவநிலை மாற்றம், உலகப் போர்கள், இந்த 3 மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனைகளையும் பன்முகத்தன்மை அப்படிங்கிற இந்த ஒற்றை ஆயுதம் எப்படி தீர்க்கப் போகுதுங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்? நம்ம சமூக அமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு சூப்பரான டெக்னாலஜி உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே உருவாக்குன ஒரு சாஃப்ட்வேரை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல ஒரு சின்ன வைரஸ் நுழைஞ்சா கூட மொத்த சிஸ்டமும் முடங்கிடும் இல்லையா? ஆனா லினக்ஸ் மாதிரி இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் அப்படி கிடையாது. உலகத்துல இருக்கிற பல ஆயிரக்கணக்கான புரோகிராமர்கள் அதை எழுதுறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாரோ ஒரு மூலையில இருக்கிற நபர் அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவார். அதே மாதிரி தாங்க மனித சமூகமும் இந்த ஓப்பன் சோர்ஸ் மாதிரி பலதரப்பட்ட மக்களோட இயங்கும் போது தான் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு. இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்டை இயற்கையும் சரியா ஃபாலோ பண்ணுது. 1840கள்ல அயர்லாந்து நாட்டுல விவசாயத்துல ஒரே ஒரு வகையான உருளைக்கிழங்க மட்டுமே பயிரிட்டாங்க. இத மோனோகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட விளைவு, ஒரு சின்ன நோய் வந்த உடனே ஒட்டுமொத்த பயிரும் அழிஞ்சு வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இயற்கைக்கு எப்படி பல்லுயிர் தன்மை முக்கியமோ அதே மாதிரி மனித குலம் பிழைச்சிருக்க பலவிதமான கலாச்சாரங்கள் ரொம்பவே அவசியம். இப்போ பன்முகத்தன்மையால தீர்க்கப்படக்கூடிய முதல் மிகப்பெரிய உலகளாவிய பிரச்சனைக்கு வருவோம். அதுதான் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வறுமை. கலாச்சாரத்தை பொருளாதாரத்தோட இணைக்கிறோம்னு சொன்ன உடனே ஏதோ அதை வித்து காசாக்க போறோம்னு நினைச்சுக்க வேண்டாம். இது ஃபேக்டரியில ஒரே மாதிரியான பொருட்களை தயாரிக்கிற இயந்திரத்தனமான விஷயம் கிடையாது. கலை, இலக்கியம், கைவினைப் பொருட்கள்னு உலக பொருளாதாரத்துல பல ட்ரில்லியன் டாலர்களை புழங்க விடுற ஒரு பிரம்மாண்டமான கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இது சாதாரண மக்களுக்கு அவங்க உழைப்புக்கேட்ட அதிகாரத்தை நேரடியாகவே கொடுக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மெக்சிகோல இருக்கிற வஹாக்கா அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்கள் பல நூற்றாண்டுகள நெய்து வர்ற பாரம்பரிய ஆடைகளுக்கு இன்னைக்கு உலக மார்க்கெட்ல புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் மூலியமா மிகப்பெரிய மதிப்பு கிடைச்சிருக்கு. இதனால வர லாபம் எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கும் போகாம நேரடியாகவே அந்த சின்ன கிராமத்தோட வறுமையை ஒழிக்க பயன்படுது. இதுதாங்க உண்மையான பொருளாதார அதிகாரம். அடுத்ததான் நாம பார்க்க போறது நம்ம எல்லாரையும் அச்சுறுத்திட்டு இருக்கிற இரண்டாவது மாபெரும் நெருக்கடி, பருவநிலை மாற்றம். ஒரு மொழி அழியும் போது வெறும் வார்த்தைகள் மட்டுமா அழியுது? கிடையாது. அதோட சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பாதுகாக்கப்பட்டு வந்த சூழலியல் அறிவியலும் ஒட்டுமொட்டமா அழிஞ்சு போகுது. ஐக்கிய நாடுகள் சபை 2022 முதல் 2032 வரையிலான இந்த 10 ஆண்டுகளை பூர்வகுடி மொழிகளின் தசாப்தமா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த மே 21 பல நாடுகள் சிறுபான்மை மொழிகளை காப்பாத்துறதுக்காக புதிய டிஜிட்டல் கல்வி திட்டங்களை லான்ச் பண்ண போறாங்க. இது ஏதோ ஒரு மொழியை காப்பாத்துற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம பூமியை காப்பாத்துற அறிவியலை பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பல வருஷங்களா மேற்கத்திய அறிவியல் ஒரு தவறான கொள்கையை ஃபாலோ பண்ணுச்சு. அதாவது காட்டுல தீயே வரக்கூடாது, வந்தா உடனே அணைச்சிடணும்னு நினைச்சாங்க. இதனால காடுகள்ல காய்ந்த சருகுகள் மலை போல குவிஞ்சு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தின மெகா ஃபயர்ஸ் உருவாக காரணமா இருந்துச்சு. ஆனா நம்ம பூர்வகுடி மக்களோட அறிவியலே வேற. பூர்வகுடி மக்கள் கூல் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. அதாவது அதிகாலை நேரத்துல தரையில இருக்கிற சருகுகளை மட்டும் பிளான் பண்ணி கொஞ்சமா எரிப்பாங்க. இதனால தீ மரத்தோட உச்சிக்கு பரவாது, பெரிய தீ விபத்துகளும் நடக்காது. ஒரு காலத்துல நவீன அறிவியலால நிராகரிக்கப்பட்ட இதே பாரம்பரிய அறிவைத்தான் இன்னைக்கு உலக நாடுகள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக தேடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட 3வது சவாலுக்கு வருவோம். மனித குலத்துக்கே பெரும் அச்சுறுத்தலா இருக்கிற போர்கள். ஆரம்பத்துல நாம ஒரு மாயாஜாலமான அமைதியை பத்தி கற்பனை பண்ணோம் இல்லையா? அது எப்படி நிஜமாகணும் இப்ப பாப்போம்.
இன்னைக்கு உலகத்துல நடக்கிற மோதல்களை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல 75% கலாச்சார வேறுபாடுகள்னாலையும் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காததாலையும் தான் தொடங்குது. இந்த மாபெரும் பிரச்சனைக்கான ஆணிவேரே இந்த கலாச்சார மோதல்கள்ல தான் இருக்கு. ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு நாடோ போர தொடங்கணும்னா அவங்க பயன்படுத்துற மிக முக்கியமான உளவியல் கருவி டீஹியூமனைசேஷன், அதாவது மனித நேயமற்றதாக்குதல். எதிரி நாட்டு மக்களை மனிதர்கள்னே நினைக்காம அவங்கள ஏதோ விலங்குகள் மாதிரியோ இல்ல ஏலியன்ஸ் மாதிரியோ உருவகப்படுத்தி அவங்க மேல நடக்கிற வன்முறையை நியாயப்படுத்துறது. இந்த கொடூரமான சைக்காலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மக்கள் மனசுல வெறுப்ப விதைக்கிறாங்க, அப்புறம் எதிரிகளை கொடூரமான அந்நியர்களா மாத்துறாங்க, கடைசியா வன்முறையை நியாயப்படுத்தி போர தொடங்குறாங்க. இப்படித்தான் போருக்கான ஒரு ஃபேக்டரி இயங்குது. ஆனா இங்க தான் ஒரு மேஜிக் நடக்குது. நீங்க இன்னொரு கலாச்சாரத்தோட உணவை ரசிச்சு சாப்பிடும்போதோ அவங்க மொழியை கேட்கும்போதோ இந்த மனித நேயமற்றதாக்கும் உளவியல் சுவர் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிடுது. அவங்க உங்களுக்கு அந்நியர்கள் இல்ல நண்பர்களாகிடுறாங்க. ஒரு எதிரியை கொல்வது எளிது, ஆனா ஒரு நண்பனை கொல்வது ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்றேன், பன்முகத்தன்மையை கொண்டாடுறது தான் உலக அமைதிக்கான மிக வலிமையான ஆயுதம். இப்போ நாம ஒரு மிக முக்கியமான இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். 2026ஆம் ஆண்டோட தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு அதிர்ச்சியான முரண்பாட்டை பத்தி தான் இப்போ பேச போறோம். டெக்னாலஜி வந்தா எல்லா கலாச்சாரமும் அழிஞ்சி ஒரே மாதிரி ஆகிடும்னு நாம பயந்தோம். ஆனா ஆச்சரியமா வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி எல்லாம் இன்னைக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அழிஞ்சிட்டு வர்ற ஆப்பிரிக்க நாடோடிகளின் சடங்குகளை 3Dல ஆவணப்படுத்தி நகரங்களுக்கு இடம்பெயர்ந்த இளைஞர்களை அவங்க வேர்களோட இணைக்கிற ஒரு மாபெரும் டிஜிட்டல் லைப்ரரியா அது மாறி இருக்கு. ஆனா இங்க நாம கேட்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ மாடல்களுக்கு எந்த மாதிரியான டேட்டாவை கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க? அதுல இருக்கிற பெரும்பாலான டேட்டா ஆங்கில மொழியிலிருந்தும் மேற்கத்திய கலாச்சார சிந்தனைகளிலிருந்தும் மட்டும்தான் எடுக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இப்படி ஒரே ஒரு கலாச்சாரத்தோட டேட்டாவை மட்டுமே உள்வாங்கி வளரும் இந்த ஏஐ மாடல்கள் நாளைக்கு உலகத்துக்கான சட்டங்களை எழுதவோ இல்ல நம்மளோட மருத்துவ முடிவுகளை எடுக்கவோ ஆரம்பிச்சா என்ன ஆகும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள நாம அறியாமலேயே ஒரு கொடூரமான டிஜிட்டல் சர்வாதிகாரத்தை, அதாவது டிஜிட்டல் டிக்டேட்டர்ஷிப்பை நாமளே உருவாக்கிடுவோம். அதனால இந்த இறுதி கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க விடுறேன். நாம ஒரு டிஜிட்டல் ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோமா? உலகத்துல இருக்கிற பல்லாயிரம் கலாச்சார தரவுகளை இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள கொண்டு சேர்க்க நாம தவறினா அது ஒட்டுமொத்த மனித குலத்தோட பன்முகத்தன்மைக்கே மிகப்பெரிய ஆபத்தா முடியும். டெக்னாலஜில நம்ம கலாச்சாரமும் இடம்பெறணும்னு போராடுறது ஏதோ ஒரு சலுகை கிடையாதுங்க. அது மனித குலத்தை அழிவிலிருந்து காப்பாத்திக்கிற ஒரு அல்டிமேட்டான சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. இதை பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க.